ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜூன் மாதம் இந்த 1ஆம் தேதி நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதியும் 2வது புதன்கிழமையிலையும் ஒளிபரப்பாகிறது. இப்போதும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விஷயம் மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட அந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மத்தில் இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரம் எங்களை தாங்கி நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஒரு விசையாக சுத்திகரிக்க வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களுக்கும் வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் எங்களை ஒருவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வருகை கண்டு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சி நிற்கிறோம், தாழ்த்துகிறோம், வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக மாதத்தில் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்குமாக 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். இதுவும் அல்லாமல் நாம் பகுதி வாரியாக சென்னையினுடைய பல பகுதிகளிலே நம் கூடுகைகளை நடத்தி வருகிறோம். சுவிசேஷ கூட்டங்களாக அவைகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலேயும் முதல் புதன்கிழமை திருவொற்றியூர், சென்னையினுடைய வடபகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் மார்க்கெட்டில் அமைந்திருக்கிற ஏகவள்ளியம்மன் கோயில் தெரு நம்பர் முதல் பில்டிங்கில் ஒய்எம்சிஏ ஹால், அந்த ஹாலில் நம்ம ஒரு மீட்டிங்கை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போசித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இதில் நீங்கள் யாரும் கலந்து கொள்ளலாம், உங்களை வரவேற்கிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை சென்னையினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட் நுழைவாயிலில் ஒரு மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்று ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி அதுலேயும் சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது, தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் உள்ள SM மகாலிலே ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். இந்த கூடுகைகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம், வரவேற்கிறோம். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துவீர்களாக. அதே போல் நமக்கு வருகிற செப்டம்பர் மாதத்தில் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வருடாந்திரம் நாம் நடத்துகிற AAAT அஸ்பெனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் என்று வேத புத்தகத்திலிருந்து ஒரு எக்ஸாம், பைபிள் எக்ஸாம் நடத்துகிறோம். இது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு சிறப்பான எக்ஸாமினேஷன். இதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த யூடியூப்லேருந்து வருகிற நிகழ்ச்சிகள் முக்கியமாக அதிலிருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். இவைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள். அதற்காக ஆயத்தப்படுங்கள், கலந்து கொள்ளுங்கள். அதற்கான தேதியை நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். அநேகமாக அது செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை மதியம் இருக்கும். 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக ஒரு 3 மணி நேரம் எக்ஸாமாக இருக்கும். இவைகளில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க கேட்கலாம். சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் அதை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வருவார். 2வது ஒரு சிறிய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதி யோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. யோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்றான் என்பதே. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 1 கூட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட கிருபைத்தார். கர்த்தர் எங்களோடு என்னோடு ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலியமாக இடைப்படுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன பேசினா உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ, நன்மையாக இருக்குமோ, விடுதலை கொடுக்கட்டுமோ ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நான் பேச கிருபைத்தார். யூடியூப் மூலிமா பார்க்குறவங்க, ஆண்டவரே செல்ஃபோன் மூலிமா பார்க்குறவங்க, இன்டர்நெட் மூலியமாக பார்க்குறவங்க, ஆண்டவரே டெலிவிஷன் மூலியமாக பார்க்குறவங்க, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை அவங்களை கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அது காணப்படுவதாக. இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, கவனம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ. அதுதான் இன்னைக்கு இந்த செய்திக்கு, ஜூன் மாதம் 1 இருக்கிற செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பாக அது காணப்படுது. Have you noticed? Did you notice? Did you notice? கவனம் வைத்தாயோ. தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறார்கள். சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறான். யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவபுத்திரர்னு சொல்லும் போது ஹெவன்லி பீயிங்ஸ் இல்லைன்னு சொன்னா பரிசுத்த தேவ தூதர்கள். அவர்கள் தேவ சன்னிதானத்திலே வந்து நிற்கிறார்கள். அவர்கள் நிற்கும்போது சாத்தானும், the evil, Satan, தீய சக்தி, அதுவும் அங்க வந்து நிற்குது. கர்த்தர் அங்க சாத்தானை பார்த்து, தேவதூதர்களை பார்த்து ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. ஒருவேளை அதுக்கு பிறகு பேசியிருக்கலாம். ஒருவேளை ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ எங்கே இருந்து வருகிறாய்? வேர் ஃப்ரம் யூ ஆர் கமிங்? அதுக்கு சாத்தான் கொடுத்த ஒரு பதில், நான் உலகமெங்கும் சுற்றி நான் வருகிறேன். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி உலகம் எங்கும் சுற்றி திரிந்து நான் வருகிறேன். கர்த்தர் அப்போ கேட்கிறாரு, உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறாயே, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? Have you observed my son Job? என் தாசனாகிய, have you observed my servant, my son Job? யோபின் மீது கவனம் வைத்தாயோ? கர்த்தர் அங்க சாத்தானை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாய் இருக்கிறது. அதை வைத்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தலைப்புல பேச விரும்புறேன். கவனம் வைத்தாயோ. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அங்க இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் யோபை பத்தி. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் காணப்படுகிறான் என்று சொல்லி கர்த்தர் அங்க யோபை பத்தி ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட், ஒரு புகழ்ந்து சொல்ற ஒரு காரியம். என் தாசனாகிய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ? Have you observed? Have you noticed? Did you have a sight regarding Job? யோபு மீது நீ கவனம் வைத்தாயோ? யோபு 4 பதில் கொடுக்கிறார் அதுக்கு. யோபுடைய வாழ்க்கையில இருந்து சாத்தான் 4 பதில் அங்க கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. சாத்தான் 4 பதில் கொடுக்கிறார் யோபை பத்தி. அந்த 4 பதில்கள் என்ன? இன்னைக்கு அதே காரியத்தை நம்ம பத்தி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. என் தாசனாகிய டேவிட் ஜெயக்குமார் மீது கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய ஜான் மீது கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய சிரில் மீது கவனம் வைத்தாயோ?
என் தாசனாகிய ராஜா மீது கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய ஷாரன் மீது கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய ஷீபா மீது கவனம் வைத்தாயோ? ஒரு கேள்வி. என் தாசனாகிய ஆட்லின் மீது கவனம் வைத்தாயோ? என் ஊழியக்காரியாகிய மேரி மீது கவனம் வைத்தாயோ? ஹேவ் யூ அப்சர்வ்டு மேரி? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. கவனம் வைத்தாயோ இல்லையா? கர்த்தர் அதுதாங்க சாத்தானை நோக்கி யோபை பத்தி கேட்ட ஒரு கேள்வி. அதுக்கு சாத்தான் கொடுத்த 4 பதில்கள். அது யோபை பத்தி சொன்னது மாத்திரம் அல்ல, நம்ம பத்தியும் சொன்னதா இருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் அதை புரிந்து கொள்ளணும். வாட் டிட் சேட்டன் அப்சர்வ் இன் ஜோப்? யோபை குறித்து சாத்தான் என்ன கவனம் வைத்தார்? நம்மை குறித்து சாத்தான் என்ன கவனம் வைத்தார்? இன்னைக்கு அதுதான். யோபை பத்தி என்ன கவனம் வைத்தாரோ அதுதான் நம்ம பத்தியும் கவனம் வைத்தது. ரொம்ப முக்கியமானது இல்ல? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரியம், யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். விருதாவாகவா பயப்படுகிறான்? 9வது வசனத்துல இருக்குது. யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயப்படுகிறான்? விருதாவாக விட்டுருவோம். முதல் காரியம், அங்க சாத்தான் யோபுவை பத்தி பேசினது என்னன்னா, பார்த்தது என்னன்னு சொன்னான், கவனம் வைத்தது என்னன்னு சொன்னான், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு யோபு. த மேன் ஹூ ஃபியர்ஸ் லார்ட். ரொம்ப முக்கியமானது இல்லை அது? அதுதான் வேதத்தில் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. 1வது அதிகாரம் 1வது வசனம். யோபு, ஊஸ் என்னும் தேசத்தில் யோபு என்னும் ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருக்கிறான். ஸ்பிரிச்சுவாலிட்டி. முதல் காரியம் என்னன்னு சொன்னா, யோபுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஆவிக்குரிய ஒரு தன்மை. உத்தமனா இருந்தாரு. he was a just man. சன்மார்க்கனா இருந்தாரு. 3வது பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தார். டிபார்ட்டட் ஃப்ரம் ஈவில். தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார். ஃபியர் ஆஃப் த லார்ட். எல்லாமே காணப்பட்டது இல்லை? அதுதான் யோபுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பத்தி சாத்தான்ட்ட கர்த்தர் கேட்டா நம்ம பத்தி என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அயோக்கியங்க, நல்லவங்களே கிடையாது, டேவிட் ஜெயக்குமார் ரொம்ப மோசங்க, அப்படியா சொல்லுவாங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான். அதான் முதல் குறிப்பு. 2வது குறிப்புக்குள்ளாக வரலாம். நீர் அவனையும் அவனுடைய எல்லாவற்றையும் அவனுடைய வீட்டையும் சுற்றி வேலையடைக்கவில்லையா? ஃபர்ஸ்ட் ஜோப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 2வது சொல்லப்படுகிறது ஜோப்ஸ் ப்ரொடெக்ஷன். யோபுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு பாதுகாப்ப யோபு உணர்ந்திருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. மனிதர்கள் உணர்ந்திருக்கிறாங்களா இல்லையா தெரியல. யோபுடைய 10 பிள்ளைகள் உணர்ந்திருக்கிறாங்களா இல்லையா தெரியல. யோபுடைய மனைவி உணர்ந்திருக்கிறாங்களா இல்லையா தெரியல. யோபுடைய சிநேகிதர் 3 பேர் வந்தாங்களே, அவங்க உணர்ந்திருக்கிறாங்களா இல்லையா தெரியல. எலிகு உணர்ந்திருக்கிறாரா இல்லையா தெரியல. ஆனா சாத்தான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறான். என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? ஒரு வேலியை அங்க உணர்ந்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். வேலி அடைக்கிற ஒரு சூழ்நிலை. எதெல்லாம் சுத்தி வேலி? அவனை சுத்தி வேலி. 2வது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி. 3வது அவனுடைய வீட்டை சுற்றி ஒரு வேலி. இன்னைக்கு உங்களை சுத்தி கர்த்தர் ஒரு வேலி போட்டிருக்கிறார். 2வது உங்களுக்குண்டான எல்லாவற்றையும், உங்களுடைய பொருட்கள், ஒரு குண்டுமணி கூட கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். 3வது உங்களுடைய வீட்டை சுத்தி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். நான் அதற்கு சுற்றி அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையா இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றது காரியம் அதுதான். சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றி அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையா இருப்பேன். அக்கினி மதில் போட்டிருக்கிறார் பிரியமானுள்ளே. எதுவும் தொட முடியாது. எந்த பில்லிசூன்யமும், எந்த மாந்திரிகமும், எந்த அசுத்த வல்லமைகளும், தீய மனிதர்களும் எதுவும் தொட முடியாது. அப்படியே இறங்கி ஓடிடும். இங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
என்னுடைய சரீர பலவீனத்தினால சில நேரம் என்னால் ரொம்ப அதிகமாக நடக்க முடியல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே கிட்டத்தட்ட இது மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணுறோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருந்தேன். இந்த சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறத பார்த்தேன் நான். கர்த்தர் சொன்னார், யூ ஆர் ப்ரொடெக்டட். எம்பிடி இஸ் ப்ரொடெக்டட். எம்பிடி சில்ட்ரன் ஆர் ப்ரொடெக்டட். சுற்றிலும் ஒரு அக்கினி போட்டிருக்கேன்ப்பா, அதையே விட்டான் இதையே விட்டான்னு சொல்லி சும்மா எதையோ சொல்லிட்டு உட்காந்துருக்காத. அதையே விட்டான் என் மேலே, இதையே விட்டான், இது தொடுது அது தொடுது, எதுவும் தொடாது. ஏதாவது தொடணும்னா இந்த அக்கினியை தாண்டி தான் வந்து செத்து போவான். செத்து போவான் காலை கீழே உள்ள விட்டான்னா. சுத்திலும் ஒரு அக்கினி இருக்குது. பயங்கரமா தைரியம் அடைஞ்சேன். அப்புறம் தான் இதை பேச ஆரம்பிச்சேன். இல்லைன்னு சொன்னா நான் ஃபீல் பண்ணாததை பேச முடியாது இல்லை, நான் பார்க்காததை பேச முடியாது இல்லை. இப்போ என் ஆவிக்குரிய தன்மை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை. இப்போ என் ஆவிக்குரிய தன்மை வேற. புரிஞ்சுங்களா? எல்லாம் நீட்டாக ஷேவ் பண்ணி குளிச்சு பவுடர்லாம் போட்டு சென்ட் அடிச்சு வந்து நின்று இருக்கிறேன். ஆடம்பரத்துக்காக சொல்லலை, தைரியத்துக்காக சொல்கிறேன். நீ இருக்கிற வீடு, உனக்கு உண்டான எல்லாம், உன்னுடைய வேலை, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஊழியம் எல்லாம் சுற்றி வேலி அடைக்கப்பட்டு இருக்குது. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் அதை காத்துக்கொள்வேன். ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம். இரவும் பகலும் காத்துக்கொள்கிறது. இரவும் பகலும் தேவன் உங்களை பாதுகாக்கிறார். தேவனுடைய அக்கினி. நீங்க சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க விசேஷமானவர்களாக இருக்கிறீங்க. உண்மை இதுதான். உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ல, உண்மையான காரியம் இதுதான். அதுதான் உண்மை பிரியமானவர்கள். கர்த்தர் நீங்க சொல்ற 2வது காரியம் என்னன்னா, யூ ஆர் protected by flames of fire. அதான் சொல்றார், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? 2வது காரியம் அதுதான். கர்த்தர் வேலியை போட்டிருக்கிறாரு. இதுதான் யோபின் மேல பிசாசின் சாத்தானின் கவனமா இருக்குது. 3வது யோபுடைய ஆசீர்வாதத்தின் மீது ஒரு கவனம். முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம். 2வது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலியின் மீது ஒரு கவனம். 3வது நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். You have blessed the works of his hands. அவருடைய கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். 3வது காரியம் அதுதான். யோபுடைய ஆசீர்வாதத்தின் மீது சாத்தானுடைய கவனம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. யோபுடைய ஆசீர்வாதங்கள் கவனம் வைத்திருக்குது. அது ரொம்ப முக்கியமானது இல்லை. கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து. You have blessed the works of his hands. கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கைகளின் கிரியைகள்னு சொல்லும் போது 2வது வசனத்துல பாருங்களேன், அவருடைய கைகளின் கிரியைகள் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் 10 பிள்ளைகள், 7 குமாரர், 3 குமாரத்திகள். கைகளின் கிரியைகளாக இது காணப்படுகிறது பிரியமானவர்களே. கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். யோபு என்னெல்லாம் செய்தாரோ எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் யோபுடைய சூழ்நிலைகள்ல அப்படியாக வைத்திருக்கிறார். அங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் யோபுடைய நிலைமையை ஆசீர்வதித்தார். உங்களுடைய கைகளுக்கு நீங்க வியாபாரம் செய்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, நீங்க அப்படியாக காணப்படுகிற ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஹோம் மேக்கராக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி, உன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிசாசு அதை தான், சாத்தான் அதை தான் பார்க்கிறான். அவங்ககிட்ட சாத்தான் பார்க்கிறது அதுதான். உங்களை நோட்டீஸ் பண்ணுகிறான், உங்களை அப்சர்வ் பண்ணுகிறான். கர்த்தரிடத்துல அதான் சொல்றான், கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து. யோபுக்கே தெரில. யோபு மனைவி சொல்றாங்க ஒரு ஸ்டேஜில், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. யோபு சோர்ந்து போயிட்டார் நிறைய நேரத்தில். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி யோபு சோர்ந்து போயிட்டார் ஒரு ஸ்டேஜில். ஆனா பிசாசு யோபு பார்த்து சொல்ற காரியம், நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். நீ அவர் என்னெல்லாம் செய்தாரோ எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம், தாமதமாகலாம்.
ஆனால் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்தி உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனம். தேர்ட் அப்சர்வேஷன் அதுதான், த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜோப். யோபுடைய ஆசீர்வாதம். முதல்ல ஆவிக்குரிய தன்மை, இரண்டாவது யோபுடைய அடைக்கப்பட்ட ஒரு தன்மை. யோபை வேல் அடைத்திருக்கிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது யோபுவின் பெருக்கம், த ப்ளூம் ஆஃப் ஜோப். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நாலாவது அப்சர்வேஷன், முதல் சொன்ன யோபு தேவனுக்கு பயப்படுகிறார் சொல்லி, ரெண்டாவது சொன்ன கர்த்தர் யோபை சுத்தி அடைத்திருக்கிறார் சொல்லி, மூணாவது சொன்ன கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி, நாலாவது சொல்றேன் யோபுவை கர்த்தர் வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விருத்தி, இன்க்ரீஸ். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பெரிய பெருக்கம். சம்பத்து என்ன வைத்திருந்தாரு? ஒரு கேள்வி வருது இல்ல. 3வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்கள், 500 கழுதைகள் இருந்தது. இதுதான் அவருடைய சம்பத்து. இதுதான் அவருடைய சம்பத்தா இருக்குது. அதை தான் பிசாசு கவனிக்கிறான். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகுச்சே. எங்கேயா பெருகுச்சு? சாத்தான் எதையோ ஒன்று சொல்லிட்டானே, இதுதானே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா 42வது அதிகாரம் 10வது வசனத்துல 10லிருந்து 12வது வசனம் யோபு, அங்க சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, கர்த்தர் யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபுக்கு முன்னிருந்ததை பார்க்கலாம், எல்லாவற்றையும் இரட்டத்தனையா அவருக்கு தந்தருளினார். யோபுக்கு 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் காணப்பட்டது. யோபுக்கு மீண்டுமாய் 7 குமாரரும் 3 குமாரத்திகள். தேசத்திலே அந்த குமாரத்திகளைப் போல சௌந்தரியமுள்ள ஸ்திரீகள் காணப்படவில்லை. பின்னும் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து அங்க அவர் தலைமுறைகளை கண்டார். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இல்லை, அவர் சம்பத்து தேசத்துல பெருகிட்டு 3000 ஒட்டகங்கள் 6000 ஒட்டகமா மாறிடுச்சு, 7000 ஆடுகள் 14,000 மாறிடுச்சு, 500 ஏர்கள் 1000 ஏரா மாறிடுச்சு, 500 கழுதை 1000 மாறிடுச்சு. பாருங்க ஆவிக்குரிய தன்மைகள். அது அப்படிதான். 1வது வசனத்துல அவருடைய ஆவிக்குரிய தன்மை, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விரலவனமா இருக்கிறான். 2வது வசனத்துல அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், 7 குமாரர் 3 குமாரத்திகள். 3வது அவருக்கு என்ன இருந்த ஆஸ்தி. இதுதான் ஒரு மனுஷனை பத்தி வேதம் வர்ணிக்கிற காரியம். நீங்க கூட ஒரு மனுஷனை பார்த்துக்கணும் போது இப்படிதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய தன்மை எப்படி இருக்குது? தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2வது அவருடைய ஃபேமிலி, அவர் எப்படி குடும்பத்தை நடத்துறாரு. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனா இருக்கும்போது தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் இல்லையா? 3வது அவனுக்கு இருக்கிற பொசிஷன்ஸ், பொசஷன்ஸ். பொசிஷன் அண்ட் பொசஷன். பொசிஷன்னா அவனை வைத்திருக்கிற ஸ்டேட்டஸ், பொசஷன்னா அவனுக்கு வைத்திருக்கிற ஆஸ்தி, அவனுடைய சம்பத். இஸ் ரிச்சஸ். இதுதான் பிரியமானவர்களே தேசத்துல பெருகும்படியாக. யோபுக்கு தெரியல எப்படி சம்பத்து பெருக போகுதுன்னு. யோபுடைய மனைவிக்கு தெரியல சம்பத்து எப்படி பெரிய போகுது. தேமானியனாகிய எலிபாசுக்கு தெரியல சம்பத்து எப்படி பெரிய போகுது. சோப்பாருக்கு தெரியல எப்படி சம்பத்து பெருக போகுது. சாத்தானுக்கு தெரியும். இப்போ இருக்கிற நிலைமை, நடுவுல ஒரு பிரச்சனை வரும், வந்த பிறகு கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய சம்பத்து தேசத்துல பெருகும். பாருங்க, சாத்தானே அப்படியா சொல்லிட்டான். தீர்க்க தரிசனமா சொன்னான்னு நான் சொல்ல மாட்டேன். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கெல்லாம் அவனுக்கு முடியாது, அதுக்கெல்லாம் அவன் லாய்க்கும் கிடையாது. ஆனா பாருங்க, he was able to observe what he was able to observe in Job. The later portion of Job was blessed. அவருக்கு பின்னாடி இருக்கிற நாட்கள் தேசத்தில் சம்பத்து பெருகும். அவருடைய பெருகி இருக்கிற சம்பத்தை அங்க சாத்தான் பார்த்தான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான். இப்போ நீங்க இருக்கிற நிலைமை இல்லை, இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் உங்களை அப்படியாக செய்வாராக. முதல் காரியம் யோபின் ஆவிக்குரிய தன்மை. இரண்டாவது யோபின் அடைக்கப்பட்ட ஒரு தன்மை. மூணாவது யோபின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தன்மை. கடைசியாக யோபுடைய பெருக்கத்தின் ஒரு தன்மை, இன்க்ரீஸ் ஆஃப் ஜோப். இதுதான் பிசாசு கண்டான் யோபு இடத்துல. இன்னைக்கு உங்களையும் என்னிடத்திலையும் கூட சாத்தான் அதை தான் கண்டான், அதை தான் கர்த்தரிடத்திலையும் சொன்னான். கர்த்தர் நம்மை அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சம்பத்து தேசத்தில் பெருகிறது, அபிஷேகம் பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஜப ஆவி பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம், விசுவாசம் பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம், வல்லமை பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கோவிந்தராஜன் ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் கோவிந்தராஜன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஒரு வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க, அந்த வேலை மீண்டுமா அகப்படுறதுக்கு கர்த்தர் கிருபை வைக்கிறார். சில சூழ்நிலைகள் இல்லை அங்கே நீங்கள் வேலை செய்யறதுக்கு, ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது எல்லா சூழ்நிலையிலும் மாறுதலாக இருக்கும். கர்த்தர் நீங்கள் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார் கோவிந்து. கர்த்தர் கோவிந்த ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுலக்ஷனா அப்படின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். சுலக்ஷனா, கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறதுக்காக, புதுப்பிக்கிறதுக்காக, ஆண்டவரே மீண்டுமாய் வடிவமைக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, யூ ஆர் பிளஸ்ட் பை த அனாயிண்டிங் ஆஃப் த ஆல்மைட்டி. கர்த்தர் இன்னைக்கு சுலக்ஷனாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேப்ரியல் டேனியல், ஆண்டவரே இன்னைக்கு காப்ரியா டேனியல் அப்படின்னு தேவன் சொல்றாரு. காப்ரியல்னு சொல்லிடுது, ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் மாத்திட்டீங்க. கேப்ரியா டேனியல், கர்த்தர் இன்னைக்கு கேப்ரியா டேனியலை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்புறீங்க. ஒரு நேரத்தில் போய் செவுத்துல போய் முட்டிக்கினீங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கே போய் எங்கேயோ ஒரு செவுத்துல, ஒரு ப்ளூ கலர் செவுத்துல போய் முட்டுறதை பார்க்குறேன். எதுக்குன்னு சொன்னால், என்னால் ஜெபிக்கவே முடியல பிரதர். வாயை திறந்தாலே கொட்டாய் வருது, ஏதோ தீய சக்தி எங்கள் வீட்டில் ஆளுது. இன்னிலேருந்து 1 மணி நேரம் குறையாம முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிப்பேன். கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு, ஆண்டவரே வாழ்த்துக்கள். நான் யாருக்கும் வாழ்த்து கொடுக்கல, வாழ்த்துக்கள்னு ஒரு பேரை பார்க்கிறேன். பேரே வாழ்த்துக்கள் தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தமிழ் பேர் அது, வாழ்த்துக்கள். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு, ஆமாம், ஒரு 9 லட்சம் ரூபாய் கடன் அது இருக்குது. 2 அடமானத்தில் அதை அடைப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் இறங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். யோபு எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியா நிறைய பேர் வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. முக்கியமாக நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வேலி போடுறதை பார்க்குறேன். ஆவியான ஒரு அசைவாடுறதை உணர்றேன்னு. இந்த செய்தி ரொம்ப முக்கியம். ஜூன் மாதத்தில் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். 1 மணி நேரம் குறையாமல் ஜெபிப்பீங்க. ஜெபிக்க ஜெபிக்க வேலி ஜாஸ்தி ஆகினே இருக்கும், அக்கினி ஜாஸ்தி ஆகினே இருக்கும். நான் அதற்கு சுற்றி அக்கினி மதிலாக இருந்தேன். அக்கினி மதிலாக இருப்பார் கர்த்தராகி. நான் அதை காப்பாற்றுகிற தேவனாக இருப்பார் கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலெடுத்துக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர். இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம். நிறைய பேர் வீடு வேலி அடைக்கப்படுகிறது. சிலர்லாம் அந்த வாசல்லாம் அப்படியாக வேலி அடைத்து, வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தின்னு ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 147 13வது வசனம். கர்த்தர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துறாரு பாருங்களேன். உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை. யாரோ சொல்றாங்க வேலி வேலின்னு இந்த சொல்லின்னு இருக்கிறாரு. என் மகன் யாரோடையோ போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அது தவறான முறையில் சொல்ல, அவங்க வீட்டை விட்டு வேற யாரோடையோ கிளம்பி போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடுறதுக்கு. கர்த்தர் இன்னைக்கு அந்த பெண்ணுடைய இருதயத்தை மாற்றார். இந்த மனுஷன் சொல்ற வேலி உண்மைன்னு சொன்னா, என் பொண்ணு அங்க போகக்கூடாது. யாரோ வசியம் பண்ணி கூப்பிடுறாங்க, அழகுல மயங்கிட்டா. ஒரே வார்த்தை தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. உயரமா இருக்கிறாரு, பர்சனாலிட்டியா இருக்கிறாரு, கலரா இருக்கிறாரு. இப்படி உங்களால எல்லாம் தேடி வைக்க முடியுமா? எனக்கு போங்க போய் பார்த்து ஏதாவது ஒன்று இருந்தா கண்டுபிடிச்சுன்னு வாங்கன்னு சொல்லி, எனக்கும் வயசாகுதுன்னு சொல்லி. அதை விட சிறந்த ஒரு மணமகனை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அவ வீட்டை தாண்டி போக மாட்டா. கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, அக்கினி போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே போல ஒரு நபர் சொல்றாரு, ஐயா என் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடைசியில் என் ஒய்ஃப்க்கு 2 பேங்கிள்ஸு ஒரு செயின் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு தங்க விற்கிற விலைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சத்துக்கு இருக்கும்.
ஒரு பேங்கிலும் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோ போட்டு வாங்கி கொடுத்தேன். நீங்கள் வேலி அடைச்சிருக்கீங்க சொல்கிறீங்க, யாரோ வெளியிலேருந்து வந்து அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்காங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க மேலே, மற்றவங்க மேலெல்லாம் இருக்குது. என் ஃப்ரெண்டு மேலே கூட ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி வந்து எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லி. நீங்கள் வேலின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன வேலி உண்மைன்னு சொன்னால் நான் நம்பணும் அதை. நான் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது. உங்கள் பேரை தேவன் சொல்ல வேணான்னு சொல்கிறாரு, அதனால் நான் சொல்லலை. நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது. அந்த வேலி உண்மைன்னு சொன்னால் எங்கள் வீட்டு பொருட்கள் உள்ளே தான் இருக்கணும், அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்றைக்கி நாளைக்கும் தேடுவேன், அது கிடைக்கும். தேவாவியான சொல்கிறாரு, இப்போ 7 மணி ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் பார்த்துன்னு இருக்கிற 7:30 மணி, நீ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிட்டு உன் வீட்டில் தேடிப்பாரு, ஒரு 9 மணி போல் அதுக்கு உனக்கு கிடைச்சிடும். உள்ள ட்ராவில் தான் இருக்காது. அது ஏன் எங்கே போச்சு ஏனன்றதும் உனக்கு வேணாம், ஆனால் இப்போ உன் ட்ராவில் இருக்குது. கர்த்தர் அதுதான் வேலி அடைச்சிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2 அனௌன்ஸ்மெண்ட். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னால், AAAT அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் 3 மணி நேரம் பைபிள் எக்ஸாம். பைபிள் கிஸ் கிடையாது, பைபிள் எக்ஸாம். அது செப்டம்பர் மாதம் 2nd சாட்டர்டே மத்தியானம் மார்க் ஸ்கூலில் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். 2nd சாட்டர்டே செப்டம்பர் மாதம். ஆயத்தமாகுங்க. 3 மணி நேரம் எக்ஸாமு. போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். யூடியூப்லேயும் அது இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருக்கிறோம். இன்னும் யாராவது அது போர்ஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் காப்பியும் நாங்கள் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்கோம். 2வது, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க என்னுடைய அருமையான சித்தப்பா ஜாய்சிங் சித்தப்பா அவர்களும், ரமணிபாய் ஜாய்சிங் சித்தி அவர்களும், அவங்க மகன் மிஸ்டர் சாம் லெனின் அவர்களும், அருமையான மகன் ஃபஸ்ட்டு பையன் மிஸ்டர் ஜீவா டேவிட் அவர்களும், அருமையான மகள் ஜீவா டேவிட்டோடைய மனைவி அவங்க பியூலா டேவிட் அவர்களும், அருமையான மகன் ஜாஷ்வா அவர்களும், இவங்க தான் இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சித்தப்பாக்கு என் மேலே அவ்வளோ ஒரு உயிர், சித்திக்கு என் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், இஷ்டம். எம்பிடின்னா அவ்வளோ தூரம். ஆமாம், அவங்களால மீட்டிங்ஸ் எல்லாம் இப்போ வர முடியல. ஆனாலும் கூட பாருங்கள், அவங்க எங்கள் மேலே ஆசைப்பட்டு நேசம் வைத்து அவங்க இந்த காணிக்கையை கொடுத்துருக்காங்க. இதை யூடியூப்பில் யூஸ் பண்ணிக்கப்பான்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் அவர்களையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய சந்ததியும், அவருடைய பிள்ளைகளையும், பேர குழந்தைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் யோபுடைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் கிடைக்கட்டும். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்ம மேலே கவனம் வைத்திருக்கிறார். பிசாசும் கவனம் வைத்திருக்கிறான், ஜனங்களும் கவனம் வைத்திருக்கிறாங்க. அந்த கவனத்திலிருந்து இந்த 4 காரியங்களை நான் கற்றுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah. Praise the Lord. எப்போதும் கூட நம்ம 2வது ஒரு சிறிய செய்தியை நாம் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். ஒரு நிமிடம் கலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வருந்தி அழைக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, நாங்கள் கேட்கிறோம். அடியேனை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி யோபுலேருந்து தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த 2வது செய்தி யோபுனுடைய இழப்பும் எழுச்சியும். யோபுனுடைய இழப்பு, அதற்கு பின்பு அவருக்கு ஒரு எழுச்சி இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒருவேளை நமக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்குமானால் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். கர்த்தரை நீங்கள் நம்புகிற அப்படினால், அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற அப்படினால், திரும்பவும் ஒரு எழுச்சி, திரும்பவும் ஒரு மீட்பு, திரும்பவும் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். யோபுக்கு முதலாவதாக அவர் எங்கிருந்து விழுந்தார் என்றால், அவருக்கு சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். யோபு 1:1 சொல்லுகிறது, ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு பயந்து தீங்குக்கு அல்லது தீமைக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீங்குக்கு விலகி இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். He was blameless and upright, one who feared the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், தீங்குக்கு விலகியே நடக்கிற ஒரு மனிதனாக அவர் இருந்தார். இதுதான் அவருடைய ஆவிக்குரிய நிலைமை. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார்.
அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் அவரை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கிருபை அவர் பெற்றிருக்கிறார். ரெண்டாவதாக பிசிக்கல் பிளஸிங்ஸ் ஆஃப் ஜோப். சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருந்தது. வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல. கர்த்தர் ஒரு மனிதனை மனுஷியை ஆசீர்வதிக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார். சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து அதே யோபு 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சகல கிழக்கத்தி புத்திரரிலும் பெரியவராக இருந்தாராம். அவருக்கு இருந்த சம்பத்து, அவருக்கு முதலாவது 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 10 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்திருந்தார்கள். அவர் ஒரு மனைவி, அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள், 10 பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள். ரெண்டாவதாக சம்பத்து என்று பார்ப்போமானால் அவருக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர்மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது. கழுதைகள் என்றால் அந்த காலத்தில் சுமை சுமப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற கழுதைகள். இதுவும் அல்லாமல் திரளான வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள், பணிவிடைக்காரர்கள். ஒரு கணிப்பு பார்த்தால் குறைந்தபட்சம் 1000க்கு மேல பணியாளர்கள் அவருக்கு இருந்திருப்பார்கள். ஏனென்றால் 3000 ஒட்டகங்களை மேய்க்க வேண்டும், 7000 ஆடுகளை மேய்த்து பராமரிக்க வேண்டும், 500 ஏர் மாடுகளை ஓட்டுவதற்கு ஆட்கள் வேண்டும், வயலில் உழுவதற்கு. இவரெல்லாம் அவருடைய பணியாட்கள். 500 கழுதைகளை ஓட்டி அதில் சுமை சுமந்து கொண்டு போவதற்கு 500 பேர் வேணும். பல ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் அவருக்கு இருந்தார்கள். இதெல்லாம் அவருடைய சம்பத்தாக இருந்தது. திரளான வேலைக்காரர்கள், திரளான ஆஸ்திகள். இன்னொரு புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். உத்தமர், சன்மார்க்கர், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த 2 ஆசீர்வாதங்களில் இருந்து தான் அவருக்கு அப்புறம் ஒரு வீழ்ச்சி வந்தது. அது என்ன வீழ்ச்சி? அதிலிருந்து எப்படி அவர் மீண்டார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். சாத்தான் தேவனுடைய அனுமதியை பெற்று யோபுக்கு இழப்புகளை ஏற்படுத்தினான். அதுதான் காரியம். தேவ அனுமதி இல்லாமல் அவரை சுற்றிலும் அடைக்கப்பட்ட வேலியை ஊடுருவி யாரும் வந்து தீங்கு செய்ய முடியாது. உங்களையும் என்னையும் சுற்றி ஒரு வேலி இருக்கிறது என்று நாம் கேட்டோம். அந்த வேலியை சத்துருவாகிய சாத்தான் அல்லது மனிதர்கள் தேவனுடைய அனுமதி இல்லாமல் உடைக்க முடியாது, அதற்குள் நுழைய முடியாது. இங்கே ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் அவனை சுற்றியும் வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதியின்படி அவருக்கு இழப்புகள் ஏற்பட்டது. என்ன இழப்புகள்? 1ஆம் அதிகாரம் 14-15 எருதுகள், கழுதைகள் அவைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்கள் அதை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் எருதுகள் வயலிலே உழுது கொண்டிருக்கிறது, கழுதைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. வேலையாட்கள் அவைகளை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில், மேய்த்து கொண்டிருக்கிற உழுது கொண்டிருக்கிற நேரத்தில் சபேர் என்று சொல்லப்படுகிற அந்த சபேர் என்ற பக்கத்தில் இருக்கிற நெடிய ஜனங்கள் அவள் வந்து வேலையாட்களை எல்லாம் வெட்டி போட்டு அந்த எருதுகளையும் கழுதைகளையும் சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரே ஒருவன் தப்பி வந்து யோபுக்கு அந்த செய்தியை சொல்கிறான். யோபு 1:16 வசனத்தில் வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அவருடைய 7000 ஆடுகளையும் அந்த வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சம்பவம் அது உடனடியாக. அதற்கு அடுத்த சம்பவம் 1:19 யோபு 1:19 சொல்கிறது, பெருங்காற்று அடித்து அவருடைய பிள்ளைகள் 10 பேரும் ஒரு வீட்டில் விருந்து உண்டு கொண்டிருக்கையிலே 4 திசையிலும் இருந்து காற்று அடித்து அந்த வீட்டினுடைய சுவர் உள்ளே இருக்கிற பிள்ளைகள் மீது விழுந்ததினால் அந்த 10 பேரும் மரித்து போனார்கள். இது ஒரு பெரிய இழப்பு. இப்படி அவருடைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அப்படியே அவர் ஒரே நேரத்தில் இழந்து போனார். இதுதான் அவருடைய ஒரு வீழ்ச்சி, சரீர பிரகாரமான ஒரு பெரிய வீழ்ச்சி. அவருடைய பொசஷன்ஸ் எல்லாம் போய்விட்டது. அடுத்து சோதனையை ஜெயித்த யோபு. இந்த சோதனையை யோபு எப்படி மேற்கொண்டார்? அந்த யோபு who overcame all the tests. யோபு 1:21-22 சொல்கிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. யோபு 1:22 தான் சொல்லுங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டார். நம்முடைய நிலைமை இப்படி சொல்லுவோமா? ஒரு சின்ன இழப்பு வந்தாலே நாம் முறுமுறுக்கிறது இல்லையா? இன்றிலிருந்து யோபுவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இழப்புகள் வரும்போது
சத்துருவாகிய சாத்தான் அனுமதி பெற்றும் கூட சில நேரங்கள் சோதனைகளை கொண்டு வந்து நமக்கு நிறைய வேதனைகளை, நிறைய இழப்புகளை ஏற்படுத்தும் போது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழக வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனுடைய இரண்டாவது பகுதிக்கு வருவோம். யோபுக்கு நேரிட்ட சரீர இழப்பு. முதலாவது சரீரத்தில் இழப்பு முதலாவது ஏற்படவில்லை, பொருட்கள் இழந்தார். ஆனால் இரண்டாவது சரீரத்தில் இழப்பு ஏற்பட்டது. சேட்டன் அட்டாக்ஸ் த ஹெல்த் ஆஃப் ஜோப். அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா யோபு 2:7 மற்றும் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். 8 சொல்லுகிறது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி வந்து, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அங்கேயும் யோபு ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு அவன், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொன்னார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. வாயை திறந்து தேவனுக்கு விரோதமாக ஒன்றும் சொல்லவில்லை. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று தன் மனைவிக்கு பதில் சொல்லுகிறான். அவரு சேர்ந்து கூப்பாடு போடவில்லை, தேவனை எதிர்த்து பேசவில்லை. சரீரம் முழுவதும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களினால் சாத்தான் வாதித்தான். அவர் ஒரு ஓட்டை எடுத்து கொண்டு போய் உட்கார்ந்து சாம்பலிலே உட்கார்ந்து அதை சுரண்டி கொண்டு அமர்ந்திருந்தார் அமைதியாக. இதுதான் யோபுனுடைய காரியம். சரீரத்திலையும் இழப்பு, அதிலையும் அவர் தேவனை மறுதலிக்கவே இல்லை. நமக்கு வருகிற பலவீனங்களிலே நாம் தேவனை மறுதலிக்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அடுத்து தேவனுடைய யோபுனுடைய உத்தமத்துக்கு தேவன் கொடுத்த ஒரு பதில். என்ன பதில் கொடுத்தார் தேவன்? அவர் உத்தமத்தில் தான் இன்னும் தரித்திருக்கிறார், தேவனை தூஷிக்கவில்லையே. அப்படியே சாத்தான் சோதிக்க விட்டு விடுவாரா? கடைசி வரைக்கும் நாம் அதில் தான் இருக்க வேண்டுமா? வியாதியில் தான், இழப்பில் தான், நஷ்டத்தில் தான் அப்படியே இருக்க வேண்டுமா? நம்மையே, நம்முடைய தொழில்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தர் விட்டு விடுவாரா? அவர் மீது உறுதியாய் இருக்கும் பொழுது, சன்மார்க்கராய் இருக்கும்போது, உத்தமமாய் நடக்கும்போது, உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். யோபு 42, 9, 10, 12 மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12 சொல்கிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 7000 ஆடுகள் இருந்ததுக்கு பதிலாக அது 14,000 ஆடுகளாக பெருகிற்று. 500 ஏர்மாடுகள் 1000 ஏர்மாடுகளாக மாறிற்று. 500 கழுதைகள் 1000 கழுதைகளாக மாறிற்று. 3000 ஒட்டகம் வைத்திருந்தாரே, அது 6000 ஒட்டகமாக மாறிற்று. அது மாத்திரமல்ல, அவருடைய சிநேகிதர்கள், அறிமுகமானவர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்து அவரவர்கள் தங்கள் கையில் இருந்த பொன் ஆபரணங்களை அவர்களுக்கு அளித்து போனார்கள். யோபு எல்லாவற்றையும் திரும்ப சுதந்திரித்து கொண்டார். அதே மனைவி மூலமாக திரும்பவும் 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் அவர் பெற்றெடுத்தார். யோபு நெடுநாள் இருந்து அதற்கு பின்பு 140 வருடம் உயிரோடு இருந்து 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை வளர்த்து பூரண ஆயுள்ளவரை மரித்தார். தேவனுடைய சிறையிருப்பை திருப்பின அந்த நாளிலே அவருக்கு நல்ல சுகம், பழையபடி புண்கள் எல்லாம் மாறி சரீரம் ஆரோக்கியமாகி திரும்பவும் அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்து திரும்ப எல்லா சொத்துக்களை இழந்ததை கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு அதுதான். இழந்த எல்லாவற்றையும் இழக்க அனுமதி கொடுத்த அதே தேவன் இரட்டிப்பாய் கொடுத்தார். பழையதை அப்படி திருப்பி கொடுக்கவில்லை, இரட்டிப்பாய் கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். யோபு பூரண ஆயுசுள்ளவராய் மரித்தார்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே யோபுக்கு ஒரு 45 வயது குறையாமல் இருக்கும். அவர் பிள்ளைகள் திருமணமானதாக சொல்லப்படவில்லை. அப்படியானால் அந்த பிள்ளைகள்லாம் ஒரு 20s இருந்திருப்பாங்க, ஏர்லி 20s. அவருக்கு ஒரு 45 வயது இருந்திருக்கலாம். இப்போ திருப்பியும் ஒரு 140 வருஷம் வாழ்கிறார். அப்போது 185 வருடம். ஈசாக்கினுடைய ஆயுசு நாட்கள் போல இருக்கிறது. இது ஆபிரகாம் 1175 அந்த வருடம் போல இருக்கிறது. ஏதோமியன் சந்ததியில் வந்தவர் என்று இந்த புத்தகத்தை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட அந்த முற்பிதாக்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் நமக்கு இத்தனை வருட காலமாக 3500 வருடங்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ வருடங்களாக அதற்கு முன்மாதிரியாக நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டு சோர்ந்து போகிற வேலைகள் எல்லாம் தேற்றுகிற வசனங்களை கொண்ட ஒரு புத்தகமாக யோபு அமைந்திருக்கிறது.
இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம். இழப்பிலே, சரீரத்திலே வியாதியினால் வந்த பாடுகளினாலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற இப்பொழுதுதானே ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவரையே நம்பிக்கையாக வைத்திருங்கள். உங்கள் உத்தமத்தை விட்டு விடாதீர்கள். தேவனை தூஷிக்காதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வைத்திருக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தருவான். சரீர சுகத்திலும் திரும்பவும் சுகத்தை கொடுத்து இளம் வயதின் திரும்ப மாம்சமாக திரும்பவும் உங்களுக்கு தருவார். பழையபடி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து முடிவிலே நித்திய ஜீவனையும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் நீங்கள் உத்தமமாய் இருக்க அவருக்கு உண்பதாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உத்தமமாய் நடந்து சன்மார்க்கமாய் நடந்து தேவனுக்கு பிரியப்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களை அப்படியே ஒப்பு கொடுப்பார்களாக. கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்வீராக. ஒரு குறையும் அவர்களுக்கு வரக்கூடாது. ஏற்கனவே என்னவெல்லாம் இழந்தார்களோ அதை இரட்டிப்பாக திரும்ப தாரும். சரீரத்தில் என்னென்ன வியாதிகள் பலவீனங்கள் வந்ததோ அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட முழு ஆயுசு நாளும் வாழ்ந்து முடிவில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்கிற தயவுக்காக நன்றி. உமக்கே சகல துதிக்க நம்ம மகிமை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கூட எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்கிறார் ஜாய்சிங், அன்பு சகோதரர் ஜாய்சிங், அவர்கள் அன்பு மனைவி ரமணி ஜாய்சிங் மற்றும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே துதிக்க நம்ம மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.